திரு கமல்ஹாசன் அவர்களே, திரு கிருஷ்ணா அவர்களே, இங்கே கூடியிருக்கும் பெரியவர்களே, மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நண்பர் சொன்னார் எனக்கு வரைய தெரியாது, எனக்கும் வரைய தெரியாது. அது நெவில் கார்டஸ்னு ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர், நெவில் கார்டஸ்னு ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர், அவரோட ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒன்று உண்டு. ஐ நீட் நாட் பி a hen to criticize about a bad egg அப்படி சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம வந்து படத்தை பற்றி பேசுறதுக்கு, அதாவது ஓவியத்தை பற்றி பேசுறதுக்கு ஓவியம் வரையணுங்கிற கட்டாயம் வந்து எனக்கு தெரியல. அதனால் நீட் நாட் பி a person who could draw. In fact, there are many நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நல்லா வரைய தெரிஞ்சாலும் அவங்களுக்கு அதை பற்றி எழுத தெரியணுங்கிற கட்டாயம் இல்லை. அவங்களுடைய தொழில் வந்து வரையிறது, எழுதுகிற தொழில் வந்து எழுதுறது தான் நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து நீ அப்பாலஜெட்டிக்காக போகுது. தேங்க்யூ வெரி மச். இந்த புத்தகம் பிறந்த கதையை பற்றி நான் நிச்சயம் சொல்லித்தான். இதை முதல்ல பதிப்பிக்கலான்னு நானும் கண்ணனும் பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு 50-60 காப்பிக்கு மேலே இருக்காதுன்னு நாங்கள் நினைச்சோம். இது வந்து புத்தகம் விலை போகிற மாதிரி, தமிழ்நாட்டினுடைய நிலைமையில அந்த புத்தகம் வந்து இந்த மாதிரி புத்தகம் வந்து விலை போகுமான்னு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதனால நான் வந்து என்ன பண்ணேன், வந்து என்னுடைய அமெரிக்க நண்பர்கள் சிலர்கிட்ட வந்து நீங்கள் இதை வாங்கி லைப்ரரிகளுக்கு வந்து இதை கொடுக்க முடியுமா, சாதாரண மக்கள் இந்த புத்தகத்தை வாங்க முடியாது, அதனால் வாங்கி இதை லைப்ரரிக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லும்போது ஒரு 50-100 காப்பி அதை மாதிரி பண்ணலாம்னு ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் அந்த புத்தகத்தை முதல்ல நான் வந்து இதை பதிப்பிக்கும். ஆனால் இது ஒரு 3 மாதம் வந்த பிறகு ஒரு 500-600 காப்பீடுக்கு மேலே வச்சுருக்கும் போது அதனுடைய விலையை பார்க்கும்போது எனக்கு அது நிறைவு தரக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்பொழுது வரவேற்பு பெறக்கூடும் என்ற நம்பிக்கை அது எனக்கு தருகிறது. திரு கமல் கேட்டார், 20 வருடத்துக்கு முன்னால் இந்த புத்தகம் எழுதிக்க வேண்டும் என்று. 20 வருடத்துக்கு முன்னால் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருந்தால் அது வந்த சோடு தெரியாமல் திரும்ப போயிருக்கும், இல்லை அழிஞ்சிருக்கு. 20 வருடத்துக்கு முன்னால் அதுக்கு மார்க்கெட் தெரியல, தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று மார்க்கெட் தருவது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகங்கள் வந்து அவ்வளோ தூரம் விற்கவும் இல்லை தமிழ்நாட்டில். நான் இந்த உதாரணம் திரும்ப சொல்லியிருக்கேன், திரும்ப இந்த உதாரணம் சொல்கிறேன். அதாவது கானாசு வந்து பொய்த்தேன்னு ஒரு நாவல் எழுதினார். அந்த நாவல் வந்து 1948 49 எழுதினார். கலைமான் பதிப்பம் வந்து அதை பிரசுரிச்சிருக்காரு. அது மொத்தம் 500 காப்பி போட்டாங்க. நான் அதுக்கு கவரில் கூட ஒரு போயமன், ஒரு சத்திய வணைகிற மாதிரி ஒரு படம் உண்டு. அந்த புத்தகத்தை நான் 74 வருஷம் வரையும் பார்த்துருக்கேன். 25 வருஷம் வரையும் ஒரு 500 காப்பி கூட வைக்க முடியாத ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இப்போ வந்து காலம் ரொம்ப வெகுவாக மாறி இருக்கு. புத்தகம் வந்து மிக அருமையாக விற்கின்றன. இப்போ நம்ம ஜோடி சிந்தர் அவருடைய புத்தகம் நிறைய விற்றுருக்கு. எவ்வளோ நிறைய விற்கிறது வந்து ரொம்ப ஒரு அந்த அது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு என்று தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் வந்து இப்போ புத்தகம் வந்து விற்க முடியாது. இந்த புத்தகத்தை வந்து எனக்கு கொண்டு வந்து 2-3 உதவி பண்ணாங்க. திவாகர் பார்த்தார், குரூப் பார்த்தார். முரளி வந்து இந்த அவருடைய வடிவமைப்பு முரளி பண்ணார். முரளிக்கு இருக்காருன்னு தெரியல. நான் அவர்களுக்கும், அப்புறம் மண்குதிரை அவரை பார்த்தார், புத்தகத்தை படித்தது, அவருடைய திருத்தங்களை சொன்னார். இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை வந்து சொல்லணும். இந்த புத்தகத்தை வந்து இதை நான் எழுதுறேன்னு சொன்னோன்னு என்னுடைய சில நண்பர்கள் கேட்டாங்க, நீ ஏன் இந்திய ஓவியங்களை பற்றி நீ ஏன் எழுதலை? இந்திய ஓவியங்களை தான் முதல்ல எழுதணும், அதை பற்றி எழுதாமல் ஏன் மேற்கத்திய ஓவியங்களை ஏன் அதை பற்றி நீ ஏன் அதை பற்றி எழுதலைன்னு கேட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் மேதகிரிக்க ஓவியத்தில் அவனை பற்றி ஏன் எழுதக்கூடாதுன்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து என்னுடைய பதில் வந்து இதுதான். இந்தியாவில் வந்து இருந்தாங்க, மேதைகள் இருந்தாங்க. ஆனால் இந்திய ஓவியம் வந்து அது எப்படி வளர்ந்தது, அஜந்தாவில் இருந்த அந்த அஜந்தா வரைஞ்சவங்களும் சிந்தனவாசிகளில் வரைஞ்சவங்களும் வந்து மிகச்சிறந்த மேதைகள் இருந்தாங்க. அதில் வந்து ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த கலை வந்து தொடர்ந்து முன்னேறுது. அது வந்து அதனுடைய பரிமாணங்கள் வந்து விரிவடையவே இல்லை. அதுக்கு காரணம் வந்து 3 காரணம் இருக்குது. ஒன்று வந்து தனி ஓவியனுடைய மேதமை வந்து மிக முக்கியம். அந்த மேதமை நிச்சயம் இருந்திருக்கும். நிறைய ஓவியங்கள் வந்து கொண்டே தான் இருந்திருப்பாங்க. 2வது வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கணும். ஓவியத்துக்கு வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கணும். அந்த வளர்ச்சி வந்து நமக்கு துரதிருஷ்டவசமாக இல்லை. அதுக்கு காரணம் வந்து நிறைய இப்போ மேற்கத்திய ஓவியங்களை எடுத்துக்கிட்டாலே, இப்போ வெர்லியரோட படங்கள்
படம்லாம் பார்த்தோம்னா இவ்வளோ அல்ட்ராமரைன் ப்ளூ வந்து அல்ட்ராமரைன் ப்ளூ வந்து ரொம்ப அது லாபிஸ் லாசுலியை பிடிச்சி தான் அதை பண்ண முடியும். அதனால் நிறைய பேருக்கு அது கிடைக்காது. அந்த இப்போ இன்றைக்கி வந்து மாடர்ன் வந்து சிந்தட்டிக் அல்ட்ராமரைன் கிடைக்குது, அல்ட்ராமரைன் வரைய முடியாது. அப்புறம் டெக்னிக் எண்ணெய் சாயம் அந்த வந்து டெக்னிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது ஓவியர்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பமும் அதாவது டெக்னாலஜியும் பெயிண்டிங் ரெண்டுக்கும் உள்ள அந்த இணைப்பு இந்த தொடர்பு இருக்கு இல்லையா, அது வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. வந்து நமக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு இல்லை, அதனால நம்ம வரல. அது வந்து மூணாவது வந்து ஆதரவு. அதாவது அப்பா மேற்கத்திய ஓவியர்களுக்கு வந்து ஒரு ஒரு காலத்துக்கு குறிப்பு எஸ்பெஷலி ரெனேசன்ஸ் பீரியடுக்கு பின்னால் ஓவியர்கள் வந்து படைப்பாளிகள் என்று அறியப்பட்டார்கள். அவங்களும் மிக மிக மரியாதை இருந்தது. ஆனால் அரசுகளும் பணக்காரர்களும் மத நிறுவனங்களும் அவளை தொடர்ந்து ஆதரித்து கொண்டு வந்தாங்க. நம்ம இதில் அது நடக்கலை. நம்ம இதில் வந்து அது நடக்கவே இல்லை. அப்படி ஓவியர்களை வந்து அவ்வளவு ஃபஸ்ட்டு அவங்க ஆர்டிஸ்டாக தான் நினைச்சாங்க. அவங்கள படைப்பாளியெல்லாம் நம்ம ஒரு மரியாதையை கொடுத்துட்டு அவங்களுக்கு அதை வரை நம்ம நடக்கலை. அதனால தான் இந்தியாவில் வந்து அது பின்னால் மிக பின்னால் முகலாயர் டைப்லேருந்து அதோட பின்னால் வந்து ஓவியங்கள் வந்து வர ஆரம்பிக்க அவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதனால் அது அங்கே வர ஆரம்பிச்சது. இந்த மூன்று நடந்தால் தான் ஓவியம் வந்து முன்னேற முடியும். அது இந்தியாவில் முன்னேறதுக்கு காரணம் வந்து இந்த மூணு காரணம் தான் என்று நான் நினைக்கிறேன். வந்து இப்போ என் புத்தகத்தில் வந்து இது எப்படி இருந்தாலும் இது எல்லாமே நம்முடைய சொத்து, இது மனித குலத்தினுடைய சொத்து. ஓவியம்ங்கிறது என்னங்கிறத பற்றி ஒரு பேசிக்காக ஒரு என்னங்கிறத வந்து இந்த புத்தகத்தில் நான் விளக்க முயற்சிருக்கிறேன். அதை பற்றி படிச்சுட்டு நான் என் உரையை முடிச்சுக்கிறேன். வந்து ஓவியங்களை பற்றி, குறிப்பாக மேற்கத்திய ஓவியங்களை பற்றி பல விவரங்கள் நமக்கு இணையத்தில் கிடைக்கின்றன. இவை வியப்பளிப்பவை. ஆனால் ஓவியங்களை பற்றிய ஒரு தெளிவை நமக்கு அளிக்க இயலாதவை. தெளிவுக்கு இன்றும் புத்தகங்களைத்தான் நாட வேண்டியிருக்கிறது. நான் படித்த ஓவிய புத்தகங்களில் எனக்கு பிடித்த புத்தகம் கோம்பிரிட்ஜ் எழுதிய கலையின் கதை என்ற புத்தகம். என்னிடம் இருப்பது 1992 வந்த 12ஆம் பதிப்பு. அது இன்று வரை மிக அதிக அளவில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. கோம்பிரிட்ஜ் கூறுவது, கலையை பற்றி சிறிது ஞானம் பெற்றவர்கள் ஓவியத்தை பார்க்கும்போது அதை நிதானமாக பார்ப்பதில்லை. மாறாக உடனே தங்கள் மூளையை குடைந்து ஒரு லேபிளை தேடுகிறார்கள். உதாரணமாக ரெம்பிராண்ட், கேரஸ்க்ரோ ஒளியும் நிழலும் என்ற உத்திக்கு புகழ்பெற்றவர். இவர்கள் எந்த ரெம்பிராண்ட் ஓவியத்தை பார்த்தாலும் தங்களுக்குள் அருமையான கேரஸ்க்ரோ, எக்ஸலன்ட் கேரஸ்க்ரோ என்று முன்மொழித்துக் கொள்வார்கள். உடனே அடுத்த ஓவியத்துக்கு நகர்ந்து விடுவார்கள். கலையை பற்றி கெட்டிக்காரத்தனமாக பேசுவது அவ்வளவு கடினம் அல்ல. ஏனென்றால் கலை விமர்சகர்கள் பல கலைச்சொற்களை வேறுபட்ட தருணங்களில் பயன்படுத்தி இருப்பதால் அவை தங்கள் துல்லியத்தை இழந்து விட்டன. ஓர் ஓவியத்தை களங்கமற்ற கண்களால் பார்த்து ஒரு கலைப்பயணத்தை தொடங்குவது கெட்டிக்காரத்தனமாக பேசுவதை விட கடினம் மட்டுமன்று பயனளிப்பதும் கூட. பயணம் முடிந்து திரும்பி வரும்போது எந்த புதையலை கொண்டு வருவோம் என்று சொல்ல முடியாது. இது கோம்பிரிட்ஜ் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் ஓவியங்களின் நுட்பங்களை உணர்வதற்கு சிறிதளவாவது ஓவிய உத்திகளை பற்றிய புரிதல்கள் தேவை. நம்மில் பலருக்கு அந்த புரிதல்கள் இல்லாததாலேயே நமது தேடல்களை மிக குறுகிய ஒரு வட்டத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. மற்றொரு சிறந்த விமர்சகர் கூறுகிறார், எனக்கு என்ன பிடிக்கும் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என்று ஒருவர் கூறினால் அதற்கு அர்த்தம் அநேகமாக எனக்கு என்ன தெரிந்ததோ அதுதான் எனக்கு பிடிக்கும் என்றுதான் இருக்கும். பத்திரிகைகளில் வரையும் ஓவியங்கள், அதை படங்கள் என்று சொல்லலாம், ஒருவருக்கு பிடித்திருக்கலாம், தவறே இல்லை. ஆனால் அவற்றை தாண்டி போக மாட்டேன், மற்ற ஓவியங்களை பார்க்கவே மாட்டேன் என்று கூறுவது ஆத்திச்சூடி எனக்கு பிடிக்கும், அதனால் மற்ற கவிதைகள் பாடல் பக்கம் தலைவைத்து கூட படுக்க மாட்டேன் என்பது போல. சிலருக்கு நாட்டுப்பற்று மேற்கத்திய ஓவியங்களை ரசிப்பதற்கு தடையாக இருக்கிறது. எனது பல நண்பர்கள், என்னுடன் அருங்காட்சியகங்களுக்கு வந்தவர்கள், இந்தியர்கள் இவற்றை எல்லாம் விட
திறமையாக வரைந்திருந்தார்கள், ஆனால் எல்லாம் அழிந்து போய்விட்டன என்று வருத்தப்பட்டார்கள். ஒவ்வொரு நாட்டு மக்களும் இதே ஒப்பாரியை வைக்க முடியும் என்பது அவர்களுக்கு விளங்குவதில்லை. மேலாக கலை உலகத்தின் சொத்து, மனித குலத்தின் சொத்து என்பதை பலர் நம்புவதில்லை. நான் திடமாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.